கங்குவா இந்த படத்தோட கதை என்னன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி 5 மலைன்ற இடத்துல சில இனக்குழுக்கள் அவங்களுக்கான தனித்தனி தொழில்களை பிரிச்சுக்கிட்டு வாழ்ந்து வராங்க. அப்படி போர் தொழிலை வேலையா கொண்டுள்ள குழுவின் தலைவரோட மகனா வரவர் தான் கங்கா என்கிற கங்குவா. வெளிநாட்டு சதியால இந்த ட்ரைப்ஸ்குள்ள சண்டை வருது. அதை பர்சனலா எடுத்துக்கிட்ட ஒரு ட்ரைபோட தலைவன், அதாவது வில்லன்னு சொல்லிக்கலாம், அவர் கங்குவாவை கில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. துரோகியோட பையனை தன்னோட பாதுகாப்புலயே வச்சுக்கணும்னு நிறைய முயற்சி எடுக்கிறாரு கங்குவா. அப்படியே கட் 2024 பவுண்டி ஹண்டரா வரக்கூடிய கதாநாயகன் அவரை பிரான்சிஸ்னு கூப்பிடுறாங்க. ரஷ்யால சின்ன பசங்களை வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அங்க இருந்து ஒரு பையன் தப்பிச்சு ஹீரோவை பார்க்க வரான், அதாவது பிரான்சிஸ பார்க்க வரான். எதுக்காக இந்த பையன் ஹீரோவை மீட் பண்றான்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவாக்கு என்ன ஆச்சு? த்ரெட்டை கிளியர் பண்ணாரா இல்ல புது த்ரெட் உருவாச்சா? ரஷ்யால ரிசர்ச் ஹெட் யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா அது கண்டிப்பா சூர்யா அண்ட் விஎஃப்எக்ஸ் சொல்லலாம். நெகட்டிவ்னா புவர் ரைட்டிங் அண்ட் பிரம்மாண்டம் மட்டுமே ஒரு படம் நல்லா ஓடிடும்னு ப்ரொடியூசர் நினைச்சிருக்காரு. இந்த படத்துல சூர்யா அண்ட் கேமியோவா வரக்கூடிய கார்த்தி இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாருக்குமே ஆக்டிங் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே சுத்தமா இல்ல. தியேட்டர்ல எல்லா சீனுக்கும் ஆடியன்ஸ் கத்துவாங்கன்னு நினைச்சாங்களோ என்னமோ, எல்லா பிஜிஎமும் சாங்கும் அடி வைத்த கலக்கிற அளவுக்கு பேச கூட்டி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட மைய கதை அல்லது சில கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். குறிப்பா சொல்லணும்னா மாவீரன், கல்கி, அப்போகலிப்டோன்னு சொல்லி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது ஆவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு. மேபி நெக்ஸ்ட் பார்ட் வந்தால் பிடிக்க சான்ஸ் இருக்கு. இந்த படத்துக்கு மெட்டா ஜெம்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.5 out of 10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.